வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிளாப்பிங்கோடு சேர்ந்த வார்ம் அப் பயிற்சி தான் அவங்க இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. இந்த கிளாப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நம்ம வெறும் வார்ம் அப் பயிற்சியாக பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கிளாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மாற்றி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிளாப்பிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கை கால்களில் வந்து நிறைய நரம்புகள் முடியுது. அதுவும் இல்லாமல் நம்ம கைகளில் வந்து நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ கையை நல்லா கிளாப் பண்ணும்போது அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் எல்லாமே நல்லா தூண்டப்படுது. அது தூண்டுறதுனால அது தொடர்புடைய எல்லா உறுப்புகளையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. அதே மாதிரி பாதங்கள்லேயும் நிறைய நரம்புகள் வந்து முடியுது. அது தொடர்புடைய உறுப்புகளையும் நல்லா நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடலாம். இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம கை கால் நல்ல வார்ம் அப் பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும். நல்ல கை காலில் வந்து கையில் இருக்கக்கூடிய சதைகள், காலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகள், இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதைகளை குறைக்கிறதுக்கும் இந்த வார்ம் அப் பயிற்சி நல்ல யூஸ்ஃபுல்ல பயிற்சியாக இருக்கும். அடுத்து நம்ம ஆசனங்கள் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு கை கால்கள் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் இருக்கணும். அதேமாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கணும். அப்போ நமக்கு கை கால்களில் நல்ல ஸ்ட்ரென்த்தனையும் கொடுத்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு வார்ம் அப் பயிற்சி இப்போ உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுவாங்க. இப்போ அவங்க செய்யும்போது ஒரு சில பயிற்சிகளை ஒரு 5 கவுண்டிங் கொடுப்பாங்க, ஒரு சில பயிற்சிக்கு ஒரு 10 கவுண்டிங் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் பண்ணும்போது எல்லாத்துக்குமே 20 கவுண்டிங் கொடுத்து பண்ணுங்கள். நல்லா நமக்கு வந்து வெயிட் லாஸும் ஆகும், நல்ல உடம்புக்கும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும். இப்போ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கால்களுக்கிடையே நல்ல ஒரு 1/2 அடி கேப் கொடுத்துங்க. இப்போ அவங்க கையை முன்னாடியும் பின்னாடியும் நல்லா கிளாப் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5. அடுத்த ஸ்டெப் மேலே 1 2 3 4 5. இன்னும் தலைக்கு மேலே 1 2 3 4 5. இப்போ வந்து கால்களை நல்லா தொடையை தூக்கி கிளாப் பண்ண போகிறாங்க. இது ஒரு 10 கவுண்டிங் பண்ணுவாங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வந்து கால்களை முன்னாடி வளைச்சி கையை நல்லா கால்களை மேலே தூக்கி நல்லா கிளாப் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட். இதுவும் 10 கவுண்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா 2 காலையும் சேர்த்து பண்ணுறதுனால 10 கவுண்டிங் பண்ணுறாங்க. ஸ்டார்ட். இப்போ பேக் சைடு நல்லா திரும்பி பார்த்து கிளாப் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட். நல்லா திரும்பி பார்க்கும்போது நல்லா கழுத்துக்கு இடுப்புக்கும் நல்ல ஒரு வார்மப்பாக அமையுது. அடுத்து வந்து நேராக திரும்பிக்கிட்டு நல்லா கால்களை நல்ல ஷோல்டர் லெவலுக்கு அவங்க நல்லா தூக்கி கிளாப் பண்ண போகிறாங்க. இப்போ நல்லா கையை மேலே தூக்கி வச்சுங்க. 2 கையும் சேர்த்து வச்சுங்க. இப்போ கால்களை நல்லா தூக்கி கால்களை நல்லா தட்டுங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கை காலுக்கு பண்ணிட்டோம். இப்போ இடுப்புக்கான ஒரு வார்ம் அப்பு. நல்லா பேக் சைடு திரும்பிக்கிங்க. நல்லா கொஞ்சம் 1 அடி கேப் கொடுத்துங்க. 2 பேரும் சேர்ந்து ரைட் சைடு திரும்புங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. நல்ல வந்து ஒரு சிறந்த வார்ம் அப் பயிற்சி உங்களுக்காக அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. நீங்கள் இதை பார்க்குறதோட விட்டுறாதீங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.